நிக்கிறீர்கள்? முகமெல்லாம் மலர்ச்சியா இருக்கு. வயல் விதைப்பு தானே, தண்ணியும் திறந்து விட்டுட்டாங்க. கலகலப்பா இருக்கிறீங்க. கலகலப்பா தான் இருக்கும். விவசாயிகளுக்கு இப்பதான் சந்தோஷம். என்ன இப்படி சொல்றீங்க? போன வருஷம் வச்ச நகைகள் இருந்து மூக்கையில பேங்க்ல இருந்து கடிதங்களும் வந்து கொண்டு இருக்குது. சிறுபோகமும் துவங்கி விட்டுது. இந்த விதைச்சி போட்டு என்ன செய்கிறது? ஜோதிச்சு கொண்டிருக்கேன். தண்ணி திறந்தாச்சு. தண்ணி திறந்தாச்சு தானே, உங்களுக்கு இப்ப கலகலப்பு தானே, தண்ணி தானே தாராளமா வாய்க்கால திறந்து விட்டு இருக்கிறாங்க. செய்யலாம் தானே. தண்ணி தாராளமா திறந்து இருக்கிறாங்க. வயலுக்கு போட பசலை இல்லை. பசலை எல்லாம் ஒரே விலை. அதோட மருந்து கொள்ள விலை. இவ்வளவு விலைக்கு வாங்கி போட்டு நெல் எத்தனை ரூபாய்க்கு விற்கிறது, லாபம் அங்க வாரது. கிடந்த நகைகளும் எல்லாம் கொண்டே பச்சாத்து அதான் யோசிச்சு செய்கிறோம். பாப்போம். என்ன சொல்றீங்க பெருமாள்? உரம் எல்லாம் இப்ப விலை கூட்டிட்டு இப்ப விலை என்ன? அது எப்போதும் ஒரே விலைதான். என்ன ஏபிசில மானியமா கொடுக்குறாங்க, பதிவு செய்து வேண்டுறாங்க. உங்களுக்கு அந்த மானியம் இல்லையே. மானியம் என்ன மானியம்? வயல்ல வயல் விளையணுமே. விவசாயிகளுக்கு என்ன பிரச்சனைன்னு நீங்க கேட்கிறீர்கள். என்ன பிரச்சனைன்னு செய்து பார்த்தா தான் தெரியும். தண்ணி கலகலப்பா பாயுது, நல்ல தண்ணி வருது. போன முறை நல்ல மழை. மருந்து ஒரு விலை, மருந்து விலை, பசலை விலை, அதை விட வித நெல் விலை. வேலை ஆடுற பிடிக்காது. டிராக்டரை கூப்பிட்டு விழுதால் எரிபொருள் விலை, மண்ணெண்ணெய் விலை, டீசல் விலை. அப்ப எங்க நெல்லை விதைச்சு என்ன விலைக்கு விற்கிறது? மடிச்சின்றதோடு பிள்ளைன்றதோடு முழுக்க கொண்டு எல்லாம் அடை வச்சாச்சு. அதுவும் போக நெல்லை விதைச்சு எவ்வளவுக்கு விற்கிறது? அரசாங்கம் ஒரு நிர்ணய விலையை வச்சா தானே நாங்கள் ஏதாவது செய்கிறதுக்கு. அதுவும் இல்லை. வாரவன் எல்லாரும் வந்து அரா விலையை கேட்டு நெல்லை வாங்கிட்டு போடுவான். அதை விட நாங்கள் நெல்லை வச்சு என்ன செய்கிறோம்? ஒன்றுமே செய்யலாம். அப்ப என்ன மலி வந்தாலும் கொடுக்கத்தான் வேணும். போன முறை சரியான நட்டம். இரவு பகலா நாங்கள் கஷ்டப்பட்டு கண்முடித்து காவல் இருந்து, பண்டிகை காவல், யானை காவல் எல்லாம் இருந்து கஷ்டப்பட்டு நெல்லை விதைச்சு வச்சால் இடையில நிக்கிறவன் வந்து வாங்கி வித்து போட்டு அவன் தண்ட லாபத்தை கொண்டு போறான். அவன் தான் உழைக்கிறான். நாங்கள் அங்க உழைக்கிறோம் இல்லையே. நாங்க உழைக்கிறோம். என்ன சொல்றீங்க? சம்பாவோ பொன்னியோ அதெல்லாம் ஏதோ 1000 2000 விலை கூட்டித்தானே இருக்கிறான். 8000 ரூபாயோ 7000 ரூபாய்னு சனம் கொண்டு அவங்களை கொள்முதல் செய்து கொண்டு தானே பெருமாள் என்ன இருக்குது. நீங்கள் இப்படி சொல்றீங்களே. அவன் அப்படித்தான் சொல்லுவான். செய்து பார்த்தா தான் தெரியும். விவசாயத்தை செய்து பார்த்தா தான் தெரியும். இப்பயும் இந்த சிறுபவும் விதைக்க ஒழுக்கிட்டாச்சு. நீங்க 1 ஏக்கர் எவ்வளவு நோட்டு எவ்வளவு மூட வரும், என்ன மாதிரி விலை அப்படின்னு சொல்லி அரசாங்கங்களை கண்டு காணுதா? இல்லை. அரசாங்கம் அதான் கண்டு ஏதாவது விவசாயிகளுக்கு ஏதாவது நட்டலாகும் சொல்லி கொடுக்கல. அதுவும் இல்லை. என்ன செய்யறது? சாப்பாட்டு கண்டாலும் நெல் விரட்டம் போட்டு விதைக்க வேண்டியதுதான். அப்ப நீங்க சொல்றீங்க என்னன்னா விதைப்பாலே மக்கள் அழிஞ்சுதான் போயினமே. அழிஞ்சுதான் போயினோம். ஒவ்வொரு தட்ட வீட்டையும் ஒவ்வொரு பிரச்சனை. 3 மாதமா கிடந்து நாங்கள் கஷ்டப்பட்டு அடி என்று அடிச்சு உழைந்து உழைச்சு எல்லாத்தையும் வெட்டி கிட்டி வச்சால் இங்க வந்து எங்கள்கிட்ட 800 ரூபாய்க்கு எடுத்துக்கொண்டு போறான். நெல்ல 800 ரூபாய்க்கு எடுத்துக்கொண்டு போய் அவன் வந்து 200 ரூபாய்க்கு எங்களுக்கு கொண்டு வந்து தாரான். இங்க கொண்டு வந்து விற்கிறான் அரிசியை. அவன் தான் உழைச்சு கொண்டு போறான். எந்த அரசாங்கம் ஒரு நிர்ணய விலைன்னு சொல்லி ஏதாவது ஒரு விலையை வச்சு தான் அதை கொள்வனவு செய்தா பரவாயில்லை. ஓரளவு விவசாயிகள் கொஞ்சம் கொஞ்சம் அங்கே துளுத்து வரலாம். மற்றபடி விவசாயத்தால சரியான நட்டம் தான். என்ன செய்கிறது? கொள்ளையடிப்பு தானே. என்ன அப்ப என்ன பஞ்சம் பட்டினி வராம இருக்கும்? பஞ்சம் பட்டினி வராம இருக்கும். இல்ல இது இதை விட இன்னும் பஞ்சம் பட்டினி. அதை விட வெயில் ஒரு பக்கம், வெக்கி ஒரு பக்கம். நீ அடுத்த ஆச்சல் சிறுபோம் என்ன மாதிரி விளையுமோ விளையாதா? ஒரு வருஷம் எல்லாம் 1 ஏக்கருக்கு 8 மூடை வெட்டின வரலாறும் இருக்கு. பெரிய நட்டத்துலதான் போகுது விதைப்புமா. பாக்குறாக்களுக்கு தெரியும். அது கொஞ்சம் விவசாயம் செய்கிறாங்க, காசு வச்சிருப்பான்னு தெரியும். ஆனால் நட்டலாவும் தெரியாதானே. மருந்து என்ன விலை, உரம் என்ன விலை, படும் வேதனை அரசாங்கத்துக்கு தெரியுது இல்ல. சனம் வயல் விதைப்பண்டா எத்தனை இடர்களை சந்திக்குதுகள். என்ன இங்க பாருங்க பெருமாள் என்ன
இப்ப நீங்க சொல்லிதான் எனக்கு இந்த விவசாயத்துல எவ்வளவு பிரச்சனை இருக்குன்னு தெரியுது. இப்படியே நீங்கள் தனியா புலம்பிக் கொண்டு இருக்கிறத விட சனத்துக்கும் கூட பிரச்சனைய சொல்லுங்க. நாங்கள் நினைக்கிறது என்ன, அட நெல்லு விதைக்கிறாங்க, அவங்களுக்கு நல்ல வருமானம் வருது, அதிக விலைய கூட்டி விக்கிறாங்க, அவங்களுக்கு என்ன கஷ்டம் நாங்க நினைச்சுட்டு இருக்கிறோம். ஆனா உங்களோட கஷ்டம் இந்த அளவுக்கு இருக்குன்னு இப்பதான் எங்களுக்கு தெரியும். கமக்கார அமைப்புகள் ஒவ்வொரு கட்சிக்கு பின்னுக்கு வாய் பிடிச்சு திரியணும். அதை விட்டுட்டு கமக்கார அமைப்பு ஒன்றிணைஞ்சு இந்த சனத்தையும் ஒன்றிணைஞ்சு இதை போய் ஒரு முடிவு காணுங்க. அப்பதான் உங்களுக்கு ஒரு விடிவு கிடைக்கும். வாங்க எல்லாருமா சேர்ந்து நான் போய் இதுக்குரிய தீர்வை காணுவோம். சரி பெருமாள் என்ன, நானும் குலை வெட்ட போய் குலையும் வாடி போச்சுது, ஆடுகளும் அங்க கத்துது. சரி இப்படி இருந்து யோசிக்காம நீங்க இதுக்கு ஒரு முடிவு எடுங்க. விவசாயிகள் எல்லாம் சேர்ந்து இதுக்கு ஒரு முடிவு எடுங்க. சரி என்ன, நான் போயிட்டு வாரேன். சரி 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 சரி.